அழிக்க வேண்டும் என்று எண்ணம் நிறைவேற போகிறது. ஜெயிக்கின்றோம் அம்மனாலயம், அடிக்கின்றோம் அந்த சிலையை. நீங்கள் இருவரும் செல்ல வேண்டும். கையில் கிடைக்கும் பொருளை கொண்டு வா. நீ கேட்கு செய்யாதீர்கள். உன் கையில் கிடைக்கும் பொருளை கொண்டு வா. நீங்கள் இருவரும் கொண்டு வரும் பொருள் முதல் பங்கு தலைவனுக்கு, இரண்டாவது பங்கு நீ எடுத்துக்க, மூன்றாவது பங்கு திட்டத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். வைத்த காலை வைக்கும் பரம்பரையில் பிறந்தவன் நான் கிடையாது. எந்த பொருளாதார முதல் பங்கு யாருக்கு? தலைவனுக்கு. என்னுடைய பங்கு யாரா பார்க்கலாம்? மை தலைவா, மை தலைவா. உனக்கு எது பண்ண பாரு, என்ன மாதிரி எது மட்டும் சொல்லுவேன். இந்த சரீரத்துக்கு தலைவராக பாரு. முதல் பங்கு யாருக்கு சொன்ன? முதல் பங்கு தலைவனுக்கு சொல்லுமா? ஒரு தங்கத்தை கொள்ளை அடிப்பான்னு பார்த்தா போய் போய் மயிரா கெட்டது உனக்கு. என்ன தலைவனானா? இந்த மனுஷாளுக்கு தலைவனா இந்த மயிலுக்கு ஏன் தலைவனா வந்துட்டு போலாண்டா? ஏன் கேட்கறியா? மனுஷாளுக்கு தலைவனா வந்து வச்சுக்க, போறவன் வர்றவன் வேலை வெட்டி இல்லாதவெல்லாம் கேள்வி கேட்பா. தலைவனுக்கு பதில் சொல்லணும். இந்த மயிலுக்கு தலைவனா வந்து வச்சுக்க, இது நம்மள கேள்விக்காக போறது இல்ல, நம்ம பதில் சொல்ல போறது இல்ல. யார் பண்ணிட்டா? ரெண்டே குடி காலி போடுறா. இரண்டாவது பங்கு யாருக்கு? உன் பங்கா? அவன் பங்கு ஏறப்பா. செருப்பா என்ன பண்ண போற? என் தலைமலை வையா பேச்சு சொன்னா இது யாரு பங்கு? அவங்கிட்ட குடுறா. நம்ம ரெண்டு பேரும் பங்கு வந்துருச்சு. மூன்றாவது பங்கு யாருக்கு? பங்கா உன்னுடைய பங்கு எடுப்பாங்களா? முதல் பங்கு மயிறு எடுத்து வந்தா, தலையில முடி கம்மியாகிறாங்க, பாதி பையனுக்கு கொடுத்துட்டோம். இரண்டாவது பங்கு செருப்பு எடுத்து வந்தா, வாங்கி கால போடுங்க. பாதி
கூட்டி போட போற ஐயா இவன் கதையை விடு கையில் கிடைக்கும் பொருளை கொண்டு வா இந்த 12 மணி ராத்திரில எங்க எடுத்து போற மல்லிப்பூவா இப்போ புதுசா கைலாச்சு ஆமா என் பொண்டாட்டி ரொம்ப பிடிக்கும் மல்லிப்பூனா அதனால எடுத்து போறேன் ஓ மல்லிப்பூனா பொண்டாட்டிக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும் எடுத்து போறியா ஆயிடுமா எங்க எடுத்து போறா கோட்டாவுல இருந்து நைட் எல்லாம் நாடக அடிக்கால 1300 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் ஆயிடுமா 1300 ரூபாய் ஒரு தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிக்கு வந்து பணத்துல 60 ரூபாய்க்கு ஒரு மல்லிப்பூ வாங்கி தரேன் கிலோ உங்களுக்கு ஏய் அட்டு பல்ல இருப்பாங்க இது என்னடா எஜமா இந்த தாகா தேங்காவா ஆமா எதுக்குடா நான் பொண்டாட்டி கால இட்லி சுடுறேன்னா சட்னி கோஸ் எடுத்து போறா ஓ தான முட்டு ஒரு பொண்ணு வாங்க மாட்டீங்களா ஆஹா சமாதானம் உட்கார்ந்து சாப்பிடுறா சரி எஜமா குட்டியா குட்டி எண்ணி சொல்றீங்க தேவை கிடையாது 5 பெண்களை விடவே கூடாது
போய் கொண்டிருந்தால் நேர போவதே தெரியாது. எனக்காக இதை வெற்றி தந்தை கஷ்டம்